பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவோம், கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 சாமுவேல் 1:17. சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இங்கே அன்னாள் என்கிற ஒரு சகோதரியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் கர்ப்பம் அடைக்கப்பட்ட நிலையிலே அன்னாள் ஒரு நாள் தேவ சமூகத்தை தேடி போகிறாள். அங்கே போய் தன்னுடைய வருத்தம், வேதனை, சஞ்சலம் எல்லாவற்றையும் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றிவிட்டாள். அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் என் விண்ணப்பத்தை நான் சொல்லிவிட்டேன், ஆண்டவரிடத்தில் என் கண்ணீரை நான் ஊற்றிவிட்டேன், இனி நான் சஞ்சலப்பட மாட்டேன், ஆண்டவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டுவிட்டார் என்று சொல்லி மன திருப்தியோடு கூட அவள் அதன் பிறகு சந்தோஷமாய் இருந்தாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்ற நேரம் வந்த பொழுது அவளுடைய விண்ணப்பத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டாள். அவள் விண்ணப்பம் பண்ணிவிட்டு கடந்து வரும் பொழுதுதான் பிரதான ஆசாரியனாகி ஏலி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அதன் பிறகு அவளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். அவள் கேட்டதெல்லாம், என்னுடைய நிந்தை மாற வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரானால் அவனை உமக்கே நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்தாள். அவள் திரும்பி வரும் பொழுது சந்தோஷத்துடனே வந்தாள். அவளுடைய பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அன்னாள் அதன் பிறகு துக்கமாயிருக்கவில்லை. ஆண்டவர் அவள் கேட்டபடி ஒரு ஆண் குமாரனை கொடுத்தார். அவர்தான் இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசியாய் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சாமுவேல். அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அநேக நாட்கள் குழந்தை இல்லை. அவளுடைய சக்களத்தை அவளை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தாள். அந்த வேதனையின் கண்ணீரின் மத்தியிலும் கூட கணவன் அவளை ஆறுதல் படுத்த நினைத்தான், முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் என்றைக்கு கண்ணீரை ஊற்றி ஜெபித்தாளோ அன்றைக்கு அந்த ஆறுதலை, சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். ஏற்ற நேரம் வந்த பொழுது ஆண்டவர் அன்னாளுக்கு ஆண் குழந்தையை கொடுத்தார். அவளுடைய நிந்தையை மாற்றினார். அந்த குழந்தை அப்படியே ஆண்டுடைய சமூகத்திலே கொண்டு அன்னாள் விட்டுவிட்டாள். நாமும் கூட பல சூழ்நிலைகளிலே நிந்தைகளை, அவமானங்களை தாங்கி கொண்டு வேதனையோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்து கொண்டிருப்போம். இன்றைக்கு உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை திக்கற்ற நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ணவில்லை. இன்றைக்கு உன் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அதை அங்கீகரித்து விட்டார். உன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிற தடைகளை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த கர்ப்பத்தில் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். நிந்தைகளை ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார்.
தாவீது எழுதுகிறார், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்டபடியினாலே நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இனிமேல் நீங்கள் துக்கமுகமாய் இருக்க போவது இல்லை. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டுவிட்டார். 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆண்டவருடைய பார்வைக்கு நம்முடைய விண்ணப்பங்கள் உகந்த விண்ணப்பமாய் இருக்கும் பொழுது உடனே நமக்கு ஆண்டவர் பதில் உத்தரவு அருளி செய்கிறார். சாலமோன் அன்றைக்கு சிறு பருவத்திலே அவன் ராஜாவாய் அரியணையிலே வீற்றிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பயம், இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை எப்படி நான் நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் மனதிலே விண்ணப்பம் செய்துவிட்டு தூங்கிவிட்டான். சாலமோனுடைய சொப்பனத்திலே ஆண்டவருடைய தரிசனம் வெளிப்பட்டது. ஆண்டவர் அவனிடத்திலே கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. அவன் கேட்டதெல்லாம், ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை நீதியாய் நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். எனக்கு ஞானம் வேண்டும், எது நன்மை எது தீமை என்று அறியத்தக்க விசேஷித்த ஞானத்தை எனக்கு தாரும் என்று அன்றைக்கு சாலமோன் கேட்டான். ஆண்டவர் அவன் கேட்ட ஞானத்தை கொடுத்தார். சாலமோன் ஞானியைப் போல ஒரு ஞானியும் அதற்கு முன்னும் இருந்ததில்லை, அதற்கு பின்னும் எழும்பினது இல்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். காரணம், அவன் ஐஸ்வரியத்தையோ கனத்தையோ மகிமையோ கேட்கவில்லை. பகைவரை அழிக்க வேண்டும் என்றும் அவன் கேட்கவில்லை. அவன் கேட்டதெல்லாம், ஆண்டவரே, நீதி நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் வேண்டும் என்று. அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியாய் இருப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனுக்கு அவன் கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் கனத்தையும் கொடுத்தார். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கண்ணீரை பார்க்கிற ஆண்டவர், விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன விண்ணப்பங்களை உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார்களோ, ஒருவேளை அந்நாளை போல வேதனையோடு பல ஆண்டுகள் துக்கத்தோடு கண்ணீரோடு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரருடைய கர்ப்பத்திலும் இருக்கிற தடைகளை நீக்கி ஒரு குழந்தை பாக்கியத்தை தார். இன்னும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிறது, ஒருவேளை வயதாகிவிட்டது, திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு இன்றைக்கு அவருடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. அவர்களுக்கு அவர்கள் வேண்டிக் கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன், ஆண்டவரே, சாலமோனுக்கு கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் கனத்தையும் கொடுத்தீரே, அதே போல இன்றைக்கு விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை அற்புதங்களையும் செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.